ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2010 வெளிவந்திருந்த ஆமைகளை பத்தின ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் ஃபேமிலி கலந்த ஒரு மூவியா தாங்க கொண்டு வந்திருக்கேன். கடல்வாழ் உயிரினங்கள்லயே அதிக வாழ்நாள் கொண்ட உயிரினங்கள் பட்டியல்ல ஆமைகள் ஒண்ணு இல்லையா? சோ அப்படிப்பட்ட ஒரு ஆமையோட ஆபத்தான ஜேர்னியை தான் கதையா பார்க்க போறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. சோ மச் என்டர்டைனிங்கா இருக்கும். சோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசா வந்து பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வயசான ஆமை நடு ரோட்ல கார் வரது தெரியாம கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சடனா பிரேக் போட்ட அந்த காருக்குள்ள இந்த மனுஷன் என் வண்டியில் வந்து சாவறதுக்குனே வந்து சேருந்துங்க பாருன்னு கண்டபடி திட்டிட்டே டிரைவிங்க கண்டினியூ பண்ணி போயிட்டான். இதை எல்லாத்தையுமே ஓரமா வந்து அதே மாதிரி ஒரு வயசான ஆமை பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ஆமை தான் நம்ம கதையோட ஹீரோ. தென் கிராஸ் பண்ணையில ஒரு ஆமை கண்டபடி திட்டு வாங்கிட்டு போச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட உயிர் நண்பன். இன்னைக்கு அவங்களோட ஸ்பெஷலான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே தாத்தாவாக போறாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ற விதமா சின்ன வயசுல இருந்து அவங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்ததுன்றத ஹீரோ ஒரு கதையை எடுத்து சொல்ற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா வறண்ட பாலைவன பகுதி மாதிரி காட்சி அளிக்கிற ஒரு கடலோட கரையோர பகுதியில ஆமைகளெல்லாம் மொட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு குழியை காட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்து பொறிச்ச எக்கச்சக்கமான ஆமை குஞ்சுங்க அதுங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குறதுக்காக அந்த குழிக்குள்ள இருந்து ஆரவாரத்தோட வேக வேகமா கடலை நோக்கி போயிட்டு இருக்குங்க. அன்னைக்குதான் ஹீரோவும் பிறக்கிறான். ஆனா மத்த ஆமைங்க மாதிரி பொறிச்ச உடனே சுறுசுறுப்பா இருந்தாலும் எல்லாமே அந்த குழிக்குள்ள இருந்து ஏறி வேக வேகமா கடலுக்குள்ள போயிடுச்சுங்க. ஆனா இவனால மட்டும் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அவன் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணியுமே கடைசியா ஹீரோ மட்டும் தான் அதுக்குள்ள மாட்டிட்டு முழிக்க அங்க சுத்தி பறந்துட்டு இருந்த ஒரு பறவையோட கண்ணுல மாட்டினதும் கிடைச்சது ஒரு ஏறுன்னு சடனா புடிச்சு கொத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. இவனை தூக்கிட்டு போன மாதிரியே வேற ஒரு ஆமையை இன்னொரு பறவை புடிச்சு கொண்டு போகும்போது பங்கு கேட்டு வந்த மத்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து இடையில சண்டை போடும்போது அந்த பறவைகளோட பிடியில மாட்டி உயிர் போக இருந்த ரெண்டு பேருக்குமே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு தரையில வந்து விழுகுறாங்க. தண்ணியில வந்து விழுந்ததுனால அந்த இன்னொரு ஆமைக்கு எதுவுமே ஆகல. பட் விழுந்த நொடியில ஹீரோக்கு ஏற்பட்ட அடியில லைட்டா மயக்க நிலைக்கு போயிடுறான். சுத்தி உதவிக்காக அத்தனை ஆமைங்க இருந்தும் எல்லாத்துக்கும் கடல் மேலதான் கண்ணோட்டம். எக்ஸப்ட் ஹீரோ மாதிரியே மாட்டிக்கிட்டு கடைசி நேரத்துல உயிர் பொழைச்ச ஷெல் என்ற அந்த ஹீரோயின் ஆமையை தவிர பிறந்த உடனே அதுங்களால தண்ணிச்சா கடல்ல நீந்த முடியாது. வர அலையில தான் கலந்து போயாகணும். அப்படி இருக்க ஹீரோக்கு உதவி பண்ணி அவனையும் கூடவே கூட்டிட்டு போலான்னு தான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா ஈவன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டைம் ஆயிடுச்சு போலான்னு கம்பல் பண்ணி சொல்லியுமே அவளோட முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. ஏன்னா அரகுற மயக்கத்துல இருந்த ஹீரோ முழுசாவே மயங்கிட்டான். அப்புறம் அவளும் கடலுக்குள்ள போயிட்டா. தென் நம்மளுக்கு தூக்கத்திலையும் ஹீரோயின் வந்து உசுப்புற மாதிரி கனவு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி மயக்கத்துல இருந்தவனுக்கு டக்குன்னு முழிப்பு வருது. பொறிச்ச மொத்த கடல் ஆமைகள்ல கடைசியா கடலுக்குள்ள இல்ல மேல மிதந்து கிடக்கிற கப்பலோட மிச்ச மீதியில கடலுக்குள்ள போக முடியாம பயந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். அப்ப அங்க வந்த 4-5 ஆமைகள்லாம் சேர்ந்து தண்ணிக்குள்ளார போக முடியாம பயந்து யோசிச்சுட்டு இருந்ததை பார்த்து பயங்கரமா கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ உள்ள போனா அவ்வளவுதான், சுறாக்கள் கட்டியெல்லாம் மாட்டனா சுருட்டி உன்னை வாயில போட்டுக்குன்னு. இது அவனை மேலும் அவனுக்குள்ள இருக்கிற பயத்தை அதிகரிக்க செஞ்சது. அண்ட் அதே சமயத்துல இவனை மாதிரியே தனியா சுத்திட்டு இருக்கிற இன்னொரு குட்டி ஆமைய காட்டுறாங்க. பயப்பொழிக்கு சரியான பசி போல. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்க கூட அப்படியே செட்டில் ஆயிடலான்னு ஒவ்வொரு ஆமை கூட்டத்தையா பார்த்து கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே இவனை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்பதான் எதர்ச்சியா ஹீரோவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அங்கதான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அவன் தான் இவனோட உயிர் நண்பனா ஆக்க போறான். அது வரைக்கும் ஹீரோக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைப் பயங்கரமா செட் ஆயிடுச்சு. அது வரைக்குமே கடலுக்குள்ள போக பயந்து நடுங்கினவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ள கடலையே அடைக்கலான்னு ஒரு தைரியம். எந்த ஆபத்து வந்தாலும் வாடா பாத்துக்கலான்னு அணையில இருந்து கடலுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சாகசத்துல சேட்டை பிடிச்சவனுங்க போல. அட்வென்ச்சர் த்ரில்ல அதிசயம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதை தவிர ஆபத்து கண்டுக்கவே இல்லை. தென் கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி குட்டியா இருந்தவனுங்க பயந்து வாலிபனாகிறானுங்க. அப்புறம் பேச்சும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் ஆழ்கடல்ல ஹாட் வாட்டர் பார்த்து எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட யதார்த்தமா அவனோட ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்கறான். டே நண்பா, நாம பெஸ்ட் ஃப்ரெண்டா வரதுக்கு முன்னாடி உன்னோட வாழ்க்கையில உயிரா நேசிக்கிற மாதிரி யாரையாவது ஒருத்தரையாவது மீட் பண்ணிருக்கியான்னு கேட்கும்போது பதிலுக்கு அப்பதான் ஹீரோயினோட ஞாபகம் வருது. சின்ன வயசுல இக்கட்டான அந்த சூழ்நிலையில யாருமே உதவி பண்ணாத போது அவளுக்கு இவன் மேல இருந்த அன்பு இப்ப ஹீரோக்கு காதலா மாறி இருக்குன்னு. நீ கேட்ட மாதிரி ஒரு ஆள்னா உன்னோட இடத்துக்கு மேல ஒருத்தினா அது அவன் மட்டும் தான்டான்னு சொன்னதுமே இவ்வளவு ஆசையை வச்சுட்டாடா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு அப்படியே சிரிச்சு பேசிட்டே நாளுக்கு நாள் அவங்களோட லைஃப் ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. தென் ஒரு நாள் ஆழ்கடல்ல அவங்களுக்கு ஆக்டோபஸ் ஒன்று ஃப்ரெண்ட் ஆகுது. அதோட டென்டிகிள்ஸை பிடிச்சி சுத்தி ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கடல் பகுதிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. கருப்பு நேரத்துல திக்கா ஃபுல்லி ஆயிலி சப்ஸ்டன்ஸா கடல்ல அவங்க இருந்த இடம் முழுக்க மொத்தமா நாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை எதனாலன்னு அந்த ஆக்டோபஸ்க்கு தெரியலனாலும் கண்டிப்பா வெளியில இருந்த ஆபத்து தான் ரெண்டு பேரையும் மறைஞ்சிக்க ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்துருச்சு. ஆனா அவனுங்களுக்கு என்னமோ அது என்னன்னு தெரிஞ்சு ஆகணும்ன்ற கியூரியாசிட்டியில பயப்படாம தைரியமா மேல வந்து பாக்குறானுங்க. அங்கதான் முறையா மனுஷங்களை பாக்குறாங்க. அவங்க இப்படிதான் இருப்பாங்களான்னு. ஏன்னா சரக்கு கப்பலை கொண்டு போற வழியில கடலை சேதம் பண்ணவங்களும் அவங்க தான். அதை வெளியெடுக்கிறதுக்காக ரெஸ்கியூ டீமை கொண்டு வர வச்சதும் அவங்க தான்.
அன்னிலிருந்து பல வருஷத்தோட பயணத்துல அவங்க கத்துக்கிட்ட நிறைய விஷயத்துல மாறாத ஒண்ணுனா அது மனுஷங்களோட குணம் மட்டும்தான். ஏன்னா அவங்களாலதான் இவங்களோட உலகமே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டுச்சு. தென் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு நாள் வராத வரைக்கும். மனுஷங்க மீன்களை பிடிக்கிறதுக்காக போட்டு வச்சிருந்த வலையில தவறுதலா 2 பேருமே தனித்தனி வலையில மாட்டி பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுமே அவனோட கெட்ட நேரம் கப்பல்லையே மாட்டி மயங்கிட்டான். இனிஷியலா அந்த மனுஷங்க ஹீரோவை எடுத்து பார்த்துட்டு நல்ல கனமா கடலாம் ஒண்ணு மாட்டிருக்கு, புடிச்சு சூப் வச்சிடலான்னு தான் பார்த்தாங்க. தென் ஹீரோ மயக்கத்துல தான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. எந்த அசைவும் இல்லாதனால செத்து போயிடுச்சுன்னு நினைச்சு அதை சாப்பிட்டு வயிறு ஏதாவது ஆயிடு போகுதுன்னு தூக்கி கடல்ல வீசிட்டாங்க. அப்புறம் அங்க வந்த ஒரு டால்பின் தான் இவனுக்கு உதவி பண்றதுக்காக தூக்கிட்டு வந்து வேற ஒரு கடற்கரை ஓரத்துல கொண்டு வந்து விட்டு போயிடுச்சு. அப்போ அங்க கேம்ப் போட்டு தங்கிட்டு இருந்த அனிமல் ரெஸ்கியூ டீம்ல வேலை பார்த்துட்டு இருக்க சில மனுஷங்க மயங்கி கடந்த ஹீரோவை காப்பாத்தி கொண்டு வந்து அடைக்கல கொடுக்குறாங்க. அது வரைக்குமே மனுஷங்க மேல அவனுக்கு இருந்த கெட்ட அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்க அவங்களோட வளர்ப்பு பூனையா இருக்கிற ஒண்ணு ஹீரோ வந்தண்ணில இருந்து நீ நினைக்கிற மாதிரி மனுஷங்கெல்லாம் கிடையாது, சோறெல்லாம் போட்டு பத்திரமா தான் பாத்துக்குவானுங்க, ஆனா சமயம் வந்தது சொண்ட கஞ்சிக்கு ஊறுகாய் தாண்டி மாப்பிள்ள நீனு எப்ப பார்த்தாலும் டெய்லியும் இதையே சொல்லி பயமுடுத்துது. அப்புறம் அதே கடற்கரை ஓரத்துல தனியா சுத்திட்டு இருந்த ஒரு பெண்ணாமே ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வராங்க. அப்பதான் ஹீரோக்கு உயிரே வருது. அந்த பூனை பயங்காட்டி சொல்ற கதைக்கு சிக்குனாலும் கம்பெனி கொடுக்க கூட ஒருத்தி இருக்காளேன்னு. தென் அவனை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்த டீம்ல இருந்த ஒரு லேடி ஹீரோவோட ஷெல்லுக்கு மேல அமைதிக்கான ஒரு லோகோவை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது அவளை பத்தி. அவ ஒரு சிறந்த அட்வென்ச்சரரும் கூடன்னு. ஏன்னா ஹீரோக்குமே அது பிடிச்ச ஒண்ணு இல்லையா. சோ எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இல்லைன்றது அது வழியா தெரிஞ்சுக்கிறான். அண்ட் இந்த விஷயத்த முக்கியமா ஹீரோவை பயமுறுத்திட்டு இருந்த அந்த பூனைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்த பெண்ணாமையே மறுபடியும் கடல்லே இனிமே நீ உன்னோட இடத்துல சுதந்திரமா இருக்கலாம்னு அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா அப்பவாது அந்த பூனைக்கு கொழுப்படங்குச்சா? ஏப்பா அது வயசானாம இல்லையா, சூப்புக்கு சுவையா இருக்காதுன்னு தான் அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் ஏன் உனக்கு பின்னாடி பிடிச்சிட்டு வந்து அதை அனுப்பிட்டு உன்னை மட்டும் ஏன் அனுப்பல? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. ஐயன் குட்டையை போட்டு குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. தென் அன்னைக்கு நைட்டு பேட்ரோலுக்கு வந்த பீச் போலீஸ்க்கு அவங்க அனிமல் ரெஸ்கியூ டீம்னு தெரியாது. பீச் ஓரத்துல யாரோ பப்ளிக் தான் அன்சேஃபா குழந்தைங்களை வச்சிட்டு இருக்காங்கன்னு அங்க இருந்து அத்தனை பேரையும் அடிச்சு துரத்தி விட்டாங்க. இதுக்கிடையில ஹீரோ இருக்கிறத பெருசா கண்டுக்கவே இல்லை. சோ அதே பீச்ல அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. நாட்கள் வேக வேகமா கடந்து போகுது. மனுஷங்க இருந்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு இவனுக்கு பஞ்சம் இல்ல. ஒன்ஸ் அவங்க போனதுக்கு அப்புறம் வாழவும் வழி இல்லாம திரும்பவும் போக முடியாம பெரும் கஷ்டப்படுறான். அப்பதான் அந்த பெண்ணாம இவனுக்கு உதவி பண்ண வருது. பல நாள் பட்னியா இருந்ததுக்காக சாப்பாடு இருக்குன்னு ஒரு இடத்துல கூட்டிட்டு போக அங்க திடீர்னு ஒரு சுறா வேற ஒரு ஆமைய வெறி குண்டு துரத்திட்டு போகுது. எப்படியாவது அதை புடிச்சு சாப்பிடறதுக்காக கரெக்டா அந்த சமயத்துல ஹீரோ தான் இடையில வந்து காப்பாத்துறான். அப்புறம் இவங்க 2 பேரையும் அந்த சுறா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம முழிக்க கரெக்டா அங்க வந்த பெண்ணாம தான் அந்த ஷார்க் இருக்கிற சைஸுக்கு இதை சுருட்டி வாயில போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் அசால்ட்டா ஃபைட் பண்ணி அடிச்சு துரத்தி விட்டுருச்சு. தென் அது வரைக்குமே ஹீரோ காப்பாத்தின அந்த ஒரு ஆமை சின்ன வயசுல இருந்து இவன் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஹீரோயின் ஷெல்லின்ற ஆமைதான்ற விஷயமே ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. 2 பேருக்கும் ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹாப்பினஸ் அவங்களால அடக்க முடியல. இத்தனை நாளா தனியா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் பேசிட்டே அவனோட அட்வென்ச்சர் த்ரில்ல பத்தி எடுத்து சொல்றான். வட்டம் போட்டு வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஆகாது, அதனாலதான் உலகத்தை சுத்தி பார்க்க அப்படியே போயிட்டு இருக்கேன், நீயும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறியா? 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணலான்னு போது ஒய் நாட், எனக்குமே அதுல சந்தோஷம் தானே. அவளுக்குமே அது பிடிச்சிருந்தது. போற வழியில ஒரு கடல் சிங்கத்துக்கிட்ட சீக்ரெட் பேசேஜ் அப்படின்ற ஒரு இடத்த பத்தி கேள்விப்படுறாங்க. அதை தாண்டி போயிட்டீங்கன்னா ரொம்பவே அதிசயங்கள் நிறைஞ்ச இடமெல்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அனுப்புது. தென் அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்பி ஃபாலோ பண்ணி போறாங்க. ஆனா அது சொன்ன மாதிரி எந்த ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது சொல்லி அமைச்ச மாதிரி அவங்க வந்து சேர்ந்திருக்கிற இடம் மனுஷங்க நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ஹார்பர் ஏரியாவா தான் இருந்தது. இருந்தாலும் முயற்சியை விடாம தொடர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த சீக்ரெட் பேசேஜ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே போற வழியில பல காட்டு வழி பாதைகளை கடந்து பல கஷ்டங்களுக்கு பின்னாடி ஒரு வழியா அந்த கடல் சிங்கம் சொல்லி அனுப்பின மாதிரி கடைசியா அந்த சீக்ரெட் பேசேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அதை கடந்து போறதுக்குள்ள அந்த பாதை க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி அதுக்குள்ள அவங்களால போகவே முடியல. ஏன்னா பக்கத்துல இருந்த ஒரு கப்பல் ஸ்டார்ட் ஆனதும் அதோட டர்பைன் சுத்தின வேகத்துல அழுத்தம் தாங்க முடியாம தண்ணியோட வேகத்துல மாட்டி தவறுதலா ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து பிரிஞ்சு தொலைஞ்சு போயிடுற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவால அந்த சீக்ரெட் பேசேஜையும் கடக்க முடியல, காணாம போன ஹீரோயினையும் கண்டுபிடிக்க முடியல. தென் சோகத்தோட சுத்திட்டு இருந்த ஹீரோக்கு பல மாசத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்த வழியில எதிர்ச்சா ஒரு கப்பல் சாமியை மீட் பண்றான். அவனுக்கு அப்பதான் நல்ல நேரம் போல. லாஸ்ட் டைம் ஹீரோயினுமே இவனை மாதிரியா தான் அந்த ஆமைகளை சந்திச்சிருக்கா. நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டு அடுத்து அவ எங்க போறான்றதையும் சொல்லிட்டு தான் போயிருந்திருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் புலம்பிட்டு போறான்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை தேடி தான் போயிட்டு இருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு அடுத்த அங்க தான் போறான்னு சொல்லிட்டு போனா மேபி உன்னை கூட தேடி இருக்கலாம், என்னன்னு போய் பாருன்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் மனசே இல்லாம அந்த ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. அவங்க சொல்லி அனுப்பின திசையில தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு
ஒவ்வொரு இடமா வந்து சேர்ந்தா கரெக்டா இவன் வந்து சேர்றதுக்கும் அவ அடுத்து ஒரு இடத்த ரீச் ஆகிறதுக்கும் கரெக்டா டைமிங் இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் அவளை கண்டுபிடிச்சு அவனால ரீச் பண்ணவே முடியல. கடல் கடந்து காதலை தேடி போன பயணத்துல கடைசியில அண்டார்டிகாக்கு வந்ததான் மிச்சம். அங்க மோஸ்ட்லி அழியும் தருவாயில் இருக்கிற கடல் உயிரினங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மின்றதுனால அங்க இருந்த ரெஸ்கியூ டீம்ஸ் அதுங்களை எல்லாம் பிடிச்சி பாதுகாத்து வச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவனுக்கு கிட்ட ஹீரோ மாட்டுறான். ஆமைக்கும் அண்டார்டிகாவுக்கும் சம்மந்தமே இல்லையே, இது எப்படி இவ்வளவு தூரம் கடந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். மேபி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அடிபட்டு தவறி கூட வந்திருக்கலாம். ஸோ அதை கொஞ்ச நாளைக்கு பாதுகாத்து வைக்கலான்னு கொண்டு போறாங்க. அப்பதான் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவனை மாதிரியே ஹீரோயினுமே அங்க பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா அவ கண் எதிர் இருந்தும் ஹீரோவால அவ கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா இவனை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. கடைசியா அவளை அடிப்பட்ட நிலையில ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க போல. அவளுக்கு இருந்த காயமெல்லாம் ஆறிடுச்சு. இனிமே அவளை சுதந்திரமா விடுறதா சரின்னு கடல்ல விடுறதுக்காக கொண்டு போறாங்க. தென் ஹீரோக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் தப்பிக்க வழி இல்லாம. அப்பதான் மறுபடியும் அந்த பூனையை சந்திக்கிறான். அதுக்கிட்ட உதவி கேட்டு கூண்டுல இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஹீரோனை ரீச் பண்ணிடலான்னு தான் பார்த்தான். ஆனா அதுக்குள்ள நேரம் கடந்து போச்சு. அவ கடலுக்குள்ள போயிட்டா. அப்ப அங்க வந்த ரெஸ்கியூ டீமோட இன்சார்ஜ் லேடி ஒருத்தர் தான் இந்த ஆமி இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கடைசியா அவனோட செல்லுல வரைஞ்ச சிம்பிளை வச்சுதான் கண்டுபிடிச்சிடுறாங்க அது ஹீரோ தானு. அப்புறம் வழி மாதிரி தான் வந்திருப்பான், அடிபடுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு கொண்டு வந்து கடல்ல இவனையும் ஃப்ரீயா விட்டுறாங்க. தென் இருந்தாலும் என்ன பண்றது, கை கட்டினது வாய் கட்டாத குறையா. கொஞ்சம் முன்னாடி அனுப்பி வச்சிருந்தாங்கன்னா ஹீரோயினை ஈஸியா பிடிச்சிருப்பான். அடுத்து அவ எங்க போயிருப்பான்னு கேள்வி மட்டும்தான் இருக்கு, பதில யார்கிட்ட கேட்கறதுன்னு முடிக்க அப்ப அங்க வேக வேகமா மூச்சு வாங்க வந்த 2 கடல் ஆமைங்க ஹீரோ கிட்ட உதவி கேட்டு வருதுங்க. எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வழியில இருந்து கண்டெய்னருக்குள்ள மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாத்த எங்களால முடியல, எதையாவது பண்ணி முயற்சி பண்ணி பாருங்களேன்னு உதவிக்கு ஹீரோவை தான் கூட்டிட்டு போறாங்க. கடைசியில அது யாருன்னு பார்த்தா பல வருஷமா பிரிஞ்சு கடந்த அவனோட உயிர் நண்பன். டே மாப்பிள்ள எப்படா இருக்க, கடைசியா பிரிஞ்சு போகும்போது வலையில பார்த்தது பாத்தியா நம்மளோட விதி, அதே வலையில இப்ப நீ காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சேன்னு சந்தோஷத்துல 2 சில்வண்டுகளுக்கு சேட்டைக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. இருந்தாலும் இது சிரிக்கிறதுக்கான நேரம் இல்ல, சுதந்திரமா இருந்தா கூட பார்த்து பேசலாம், இப்ப சிந்திக்க வேண்டிய நேரம்னு கடைசியா அந்த கண்டெய்னர் கீழே போய் விழுகிற நேரத்துல ஒரு வழியா ஹீரோனோட ஃப்ரெண்டை காப்பாத்திட்டான். தென் அவன்கிட்ட சின்னதா ஒரு ஃபேவர் பண்ணி தர சொல்றான், காணாம போன அவனோட காதலே கண்டுபிடிக்கிறதுக்காக. இதை ஏன்டா இவ்வளவு எக்ஸ்கியூஸா கேட்கற, அப்ப இத்தனை வருஷமா உயிர் நண்பனா இருந்து நான் என்ன பிரயோஜனம், இப்ப என்ன உன் ஆள் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே. பொதுவா ஆமைகள் எல்லாமே அடல்ட் ஆயிடுச்சுங்கன்னா மேட்டிங் சீசனுக்காக இங்க தான் வந்தாகணும். ஈவன் கடலோட எந்த மூலையில இருந்தாலும் சரி. அப்படி வந்தப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்குமே லவ் செட் ஆச்சு. சோ அந்த வகையில ஹீரோயின் இங்கேயோ தான் கண்ணு கெட்டின தூரத்துல தான் இருக்கான்னு அப்படியே பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க. அப்பதான் அங்க ஒரு பழைய கப்பலுக்கு பின்னாடி சொன்ன மாதிரி ஹீரோயின் இருந்திருக்கா. ஆனா அதுல வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா கூட இன்னொரு ஆமையுமே இருந்திருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு ஆமை அவளோட லவ்வரா தான் இருப்பான் போலன்னு. கண்ணு கெட்டின தூரத்துல அவன் ஆசைப்பட்ட காதலி இருந்துமே பேசாம விலகி போறதான் நல்லதுன்னு மறுபடியும் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றான். இதுக்கு மேல போய் பேசுறது அநாகரிகம், அவ வேற ஒருத்தனை விரும்புறான்னு நினைக்கிறேன், சரிடா நான் அப்படியே கிளம்பிட்டான் போது என்னடா சொல்றான்னு இதை கேட்ட அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏடா நான் கொடுக்க வேண்டிய ஷாக்கு நீ எதுக்கடா கொடுக்குறன்னு ஹீரோன்னு போதுதான் பதிலுக்கு ஃப்ரெண்டு சொல்றான், ஏன்டா கண்ணுல பார்த்ததையெல்லாம் உண்மை நம்பிடுவியா, ஆக்சுவலா யார நீ அங்க பார்த்தன்னு தெளிவா சொல்லுன்னு போதுதான் அவன் ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. அவன் ஹீரோயினை லவ் எல்லாம் பண்ணல, அவன் ஒரு பிளே பாய், பாக்குற பொண்ணுங்கிட்டெல்லாம் போய் பேசுறது அவனோட வழக்கம். அப்படி இருக்க ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை போலையேன்னு விசாரிக்கிறதுக்காக தான் அவன் பேசியிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு வந்துதான் நம்மளால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவளுக்கு ஆள் இருக்கு போலையேன்னு பயங்கர வருத்தப்பட்டான். தென் ஃப்ரெண்டு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் பயபலிக்கு உயிரே வந்துச்சு. சரி படுத்து என்னடா பண்றதுன்னு போதா எதுக்கு வெயிட் பண்ற, பேசாம போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டுன்றான். ஹீரோ ஒரு நிமிஷம் சாதாரண இன்ட்ரியோடலாம் போகாத, கொஞ்சம் தடபுடலா போலான்னு ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறான். இடையில எந்த சுறா ஒண்ணு ஹீரோயினை அட்டாக் பண்ணும்போது ஹீரோ காப்பாத்தினானோ சேம் அதே சூறாவை வச்சு அகைன் வெல் பிளான்டாவே ஒரு அன்பிளான்ட் லவ் ப்ரொபோசல் விசிட்ட கொடுத்து தனக்குள்ள பூட்டி வச்சிருந்த காதலை வெளிப்படுத்துறான். தென் அவளும் அவனோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அப்புறம் என்ன கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு குட்டி குட்டியா ஆமை குட்டிகள் எல்லாம் பிறக்குது. தெனங்க கட் பண்ணா இப்படிதான் எங்களோட லைஃப் ஜேர்னி போச்சுன்னு வயசான காலத்துல ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நமக்கு கதையை எடுத்து சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா சின்ன வயசுல அவனை பார்த்த மாதிரியே ஒரு சின்ன குட்டி பேரனை பாக்குறான். அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறத. அப்புறம் என்ன இந்த முறை அந்த குட்டி ஆமையை காப்பாத்துறதுக்கு ஹீரோ இருக்க கதையை காட்டி முடிச்சு படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ் சந்திக்கிறேன். அழுதான் பாபாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.